வணக்கம் சார். வணக்கம். ஸோ இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற இந்த டைட்டில்ங்கிறத தாண்டி அந்த போஸ்டர் வந்தோடனே விஜயினுடைய 69வது படம் போஸ்டர் வந்ததே ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருந்தது. ஏன்னா அந்த நெய்வேலியும் போது ரெய்டும் போது எடுத்த ஒரு ஃபோட்டோவை தான் மாற்றி இருக்கீங்க. பல பேர் சொல்கிறது வந்து கோட்டு, அந்த கோட் பட இடைவேளை இதில் வந்து எடுத்தது. இன்னொரு படம் என்ன படம் அது லியோ படத்தோட நீங்கள் எடுத்தோடனே இது நெய்வேலின்னு போய் பாவம் தான் அந்த அந்த போட்டோ அது எல்லாமே பார்க்கும்போது எல்லாருக்கும் முதல்ல மைண்ட்ல வர்றது அந்த ஒரு போட்டோ தான். ஏன்னா பெரிய அளவுல அப்போவே பெரிய அளவில் பேசுபொருளாக மாறினது அந்த ஃபோட்டோ தான். ஸோ அதை நீங்கள் ஜனநாயகன் டைட்டில் அண்ட் அந்த ஒரு ஃபோட்டோ எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த எடுத்தோட அந்த ஃபோட்டோ நகைச்சுவையாக சொன்னேன். ஆனால் என்னென்னா எடுத்தோட அந்த லியோ இதெல்லாம் தாண்டி நெய்வேலி தான் நினைவுக்கு வருது. நெய்வேலியில் இவன் நினைவுக்கு வர்ற மாதிரியான ஒரு அவருடைய கடைசி படத்தின் முதல் பார்வையை போடாமல் இருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா நெய்வேலி அப்படின்னாலே அந்த செல்ஃபியை தாண்டி இவர் வந்து ஒரு 2 பக்கம் இருக்க பற்றி இல்லை அந்த மாதிரிலாம் செய்தி வந்துச்சுல்ல. அந்த 2 அதிகாரிகள், அந்த 2-3 அதிகாரிகள் வந்து இவரை காரில் ரொம்ப நெருக்கி அடித்து அழைச்சிட்டு போனாங்க அப்படின்லாம் செய்தி வந்தது. ஏன்னா இந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் வந்தாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸாக அவருடைய இமேஜுக்கு ஒரு பெரிய டவுனாக இருந்தது. ஸோ அதனால் அந்த மாதிரி நெய்வேலியை நினைவுபடுத்தாத மாதிரி வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தான். அவர் வச்ச நோக்கம் வேறையாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவர் அவ்வளோ அவங்க பின்னாடி அவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. இப்போ கட்சி ஆரம்பித்து கட்சியினுடைய தலைவராக இருக்கார். ஸோ அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய தொண்டர்கள் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கூட அந்த போஸ்டர் அது மாதிரி பாசிட்டிவாக நினச்சி தானே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி இப்படிலாம் யோசிப்பாங்களேன்னு அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க. பாசிட்டிவாக இருக்குன்னு தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான பேர் இப்போ நீங்கள் கூட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நீங்கள் நான்லாம் இல்லையா யாரை எடுத்தாலுமே அதை பார்த்த உடனே இந்த கோட்டு ஷூட்டிங்கு நடுவில் எடுத்தது இல்லை அந்த மாதிரியானதெல்லாம் இல்லாமல் எடுத்த உடனே மனசுக்கு வருது வந்து இது நெய்வேலி அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லாம் வந்தாங்களே. அதாவது ஒன்று செல்ஃபி, அடுத்தது வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்து இவரை ஒரு கைதி மாதிரி அழைச்சிட்டு போனாங்க அப்படிலாம் செய்தி வந்ததில்லை. இவர் அங்கேருந்து சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இது வந்து மாதிரியான விஷயத்தை அவங்க யூகிக்காமல் இருந்திருக்கலாம். வேணும்னா வச்சுருக்க போகிறாங்க, நம்ம அது மாதிரி நெகட்டிவாக ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைல்ல, அது வந்து அவங்க அந்த மாதிரி ஆனால் ஒரு எதிர்விளைவான ஒரு எண்ணங்களையும் இது ஏற்படுத்துது. ஒன்று இல்லை இதையும் நம்ம வந்து இன்னொரு விதமாக கூட பார்க்கலாம். ஒருவேளை என்ன அந்த மாதிரி வந்து ஒன்றிய அரசு பாஜக ஒன்றிய அரசு வந்து என்ன பண்ணுச்சு அந்த மாதிரி. ஆனால் அந்த இன்கம் டேக்ஸ் ரைடில் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இவர் மேலே எந்த வித தவறும் அந்த குறிப்பிட்ட இதில் இல்லைன்ட்டு அதை வந்து நான் நினைவுபடுத்துகிற மாதிரி நான் என்னுடைய ரசிகர்களுக்கு தொண்டர்களுக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் நினச்சிருக்கலாமோ என்னமோ தெரியல. ஆனால் பொதுவாக யோசிக்கிற பார்த்தா இவர் வந்து ஒரு தமிழ்நாடு அரசை வந்து விமர்சிக்கிற அளவுக்கு ஒன்றிய அரசை வந்து அவர் விமர்சிக்கிறதாக இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்படிங்கிறப்ப அது எந்த கோணத்தில் இதை வச்சாங்க அப்படிங்கிறது வந்து அது அந்த படத்தோட இயக்குனர் வினோத் அவருக்கும் விஜய்க்கும் இவங்களுக்கு தான் அதில் என்ன அர்த்தத்தில் வச்சாங்க, அது என்னோட எதிர்விளைவு என்ன மாதிரியான இருக்குங்கிறலாம் அவங்களுக்கு தானே அந்த ஃபீட்பேக் போகும். ஆனால் அவங்களுக்கு தான் அது தெரியும்.